ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இது வந்து சிகப்பரிசி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். முறுக்காட்டம் பிழிஞ்சி செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் தேங்காய் துருவலோட அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலோடு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது கேழ்வரகு கொழுக்கட்டை கிடையாது, சிகப்பரிசி கொழுக்கட்டை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம இன்றைக்கி சிகப்பரிசி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து கேழ்வரகு மாவு கிடையாது, ரெடிமேட் மாவு கூட வாங்கிக்கலாம். நீங்கள் கடையில் அரைச்சி பேக் பண்ணி விற்கிது. இல்லாட்டி அரிசி வாங்கி நல்லா ஒரு தடவை 1-2-3 தடவை அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் இதை மாவு கூட அரைச்சி வச்சுக்கலாம். சிகப்பரிசி மாவு ஸோ சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானது கூட. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது எப்படின்னா, நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட்றாங்க, ஏதாவது ஒன்று வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, சாப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ சம்மர் லீவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈவினிங் டைமில் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான பொருட்களை செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து இந்த சிகப்பரிசியில் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் மாவு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஏலக்காவும் போட்டு மாவு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் இது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய இந்த சிகப்பரிசி வந்து போன்ஸ்க்கு வந்து நல்ல, குழந்தைங்களுடைய போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. வளர குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம சத்தான பொருட்களை செஞ்சு கொடுக்கறதுனால அவங்க இந்த சம்மர் டைமில் நிறைய ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க. வெயிலன்னு சரி, அவங்களுக்கு வெயில் மழை அதெல்லாம் கிடையாது. இப்போ சம்மர் லீவ் விட்டுருக்காங்க, நல்லா விளையாடணும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான பொருட்களை செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு சத்தான பொருள் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் நான் வெல்லத்தை கரைச்சி எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். இதில் கல் மண் தூசி எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூனால் இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் சூடாகவே ஊற்றுங்க. வெள்ளைப்பாகு ஆறின பிறகு ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் சூடாக ஊற்றும் போது அந்த மாவும் கொஞ்சம் வெந்துடும். இந்த சூட்லேயே இந்த மாவு கொஞ்சம் வெந்துடும். டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு, ரொம்ப நேரம் எடுக்காது. நம்ம மாவு மட்டும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இல்லை கடையில் விற்கிற ரெடிமேடாக மாவு கூட வாங்கிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும்போது நல்லா பிசைஞ்சிக்கிங்க. நமக்கு வெள்ளைப்பாகு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் பாகாக எடுக்கக்கூடாது, வெல்லம் கரைச்சி ஊற்றணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா போதும் இந்த இனிப்பு நமக்குன்னா சர்க்கரை சுடு தண்ணி கொஞ்சோண்டு வச்சு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த பாகு பத்தலை, இந்த வெல்லம் வந்து கரைச்சி எடுத்தது பத்தலை, அதனால் நான் கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு இதை பிசைஞ்சு எடுக்க போகிறேன். மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போவே நல்லா சுட சுட நம்ம தண்ணியை ஊற்றிருக்கோம். பாகும் கொஞ்சம் நல்லா சூடாக இருந்ததால் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது இப்படியே நம்ம அள்ளி அள்ளி சாப்பிடலாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி தட்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க.
அதில் நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இடியாப்பம் பிழிகிறதுக்கு வத்தாட்டம் அதை எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு 5 கண்ணு உள்ள இந்த முறுக்கெல்லாம் பிழிவாங்க இல்லையா, அந்த தட்டு எடுத்து வச்சுருக்கேன், அச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு 3, 4 இல்லை 2 அந்த மாதிரி எத்தனை கண்ணு உள்ளது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம இதை வச்சுட்டு மாவை இந்த மாதிரி இதை பிழிஞ்சு எடுங்க, முறுக்கு பிழிகிற மாதிரி. குண்டால தண்ணியை ஊற்றி இதை அவிச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சோண்டு மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி புடி கொழுக்கட்டை ஆட்டம் பிடிச்சி வச்சுடுங்க. அவ்வளோதான், இது வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வெந்தால் போதும், நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வெந்துடுச்சு சூப்பராக. இப்போ இதை நம்ம குண்டாலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான நல்ல ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் மேலே போட்டு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஸோ இதே போல் ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரையும் உங்களோட விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.